நாஸ்ட்ரடாமஸ் அழிவின் தீர்க்கதரிசின்னு இவரை சொல்லுவாங்க. போப் பிரான்சிஸை பற்றி அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதினதாகவும், அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் வேட்டிகன் சிட்டி என்ன ஆக போகுது அப்படின்னும் அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதினதா ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாஸில் ரொம்பவே வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. அப்படி சோஷியல் மீடியாஸில் சொல்லப்படுற விஷயங்கள் என்ன, அவர் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாஸ்ட்ரடாமஸ் வந்து அழிவின் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை அவர் அதுக்கு முன்கூட்டியே தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அதாவது 1500 அந்த காலகட்டத்திலேயே அவர் இந்த புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லெஸ் ப்ரோஃபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட் இந்தியன் ஃபயர், அது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்தது, அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு ரெவல்யூஷன், ஆட்டோமிக் பாம், உக்ரைன் வார் கூட அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு. அதனால நாஸ்ட்ரடாமஸ் வந்து என்ன அவர் புத்தகத்தில் எழுதியிருக்காரோ இது வந்து அக்யூரேட்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் நம்பப்படுது. சரி, இப்போ போப் பிரான்சிஸ் பத்தி அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வயது முதிர்ந்த ஒரு போப்போடைய மரணத்துக்கு பிறகு இன்னொரு போப் வந்து நியமிக்கப்படுவார். அவர் வந்து இளம் வயதான போப்பா இருப்பார். அவருடைய வயது காரணமாகவே அவர் ரொம்ப பலவீனமானவர் அப்படின்னு சொல்லி பிறரால விமர்சிக்கப்படுவார். ஆனால் அவர் வந்து ஒரு நீண்ட காலம் ஒரு போப்பா ஆட்சி புரிவார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நிர்வாகத்தை அவர் வந்து ரொம்ப திறம்பட கையாளுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து போப்பா இருக்கும்போது, அதாவது இன்னொரு புதிய போப் வரும்போது அவர் நிறைய சவால்களை வந்து சந்திக்க நேரிடும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு, அவருடைய போப் அந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகு 7 மலைகளால் ஆன அந்த சிட்டியானது வந்து அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேட்டிகன் சிட்டி தான் 7 ஹில் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேட்டிகன் சிட்டியானது அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் இப்போ ரொம்பவே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதாவது நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய புத்தகத்தில் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான், இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்க மாட்டார். எப்படின்னா, ஒரு விஷயத்தை ஒரு பொயட்டிக் லைன்ஸ் அப்படின்ற மாதிரி தான், ஒரு கவிதைத்துவமாக, ஒரு இலக்கியத்துவமாக தான் அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருப்பார். ஸோ நம்ம வந்து இந்த விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நடந்த பிறகு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறது தான். அப்படி தான் அவருடைய புத்தகத்தில் எழுதின ஒரு பெரிய காடு பற்றின ஒரு பெரிய தீ வந்து பரவும், அந்த தீ வந்து ஒரு நாட்டையே வந்து உலுக்கி எடுக்கும் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதுதான் த கிரேட் லண்டன் ஃபயர் அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்து ஒருத்தர் வந்து நாட்டையே ஆட்சி புரிவா, உலகத்தையே மிரட்டி வைப்பான் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இது வந்து அடோல்ஃப் ஹிட்லர் தான் அப்படின்னு சொல்லி நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நிகழ்வுகள் அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருந்தது. நாளடைவில் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் எல்லா விஷயங்களும் அதே போல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ போப் பிரான்சிஸ் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக மருத்துவமனையில் உடல்நலம் குன்றி அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் இந்த போப் நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய புத்தகத்தில் எழுதின இந்த வரிகள் வந்து இப்போ சோஷியல் மீடியாஸில் ரொம்ப அதிகமாகவே பரவிட்டுருக்கு. ஸோ இதுதான் வரக்கூடிய நாட்களில் வேட்டிகன் சிட்டியினுடைய நிலைமையாக இருக்குமோ, அப்போ வரக்கூடிய புதிய போப் யாராக இருப்பார் அப்படின்ற பல கேள்விகளும் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு எழுந்த வண்ணமே இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய புத்தகத்தில் போர், அரசியல், இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி அவர் பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக ஒன்று சொல்ல போனால் உக்ரைன் வாராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு போன வருஷம் நடந்த ஜப்பானுடைய நிலநடுக்கமாக இருக்கட்டும், இது முதல் கொண்டு அவர் எழுதியிருக்காரு. நிறைய பேர் வரலாற்றை முன்கூட்டியே கணிக்கிறோம் அப்படின்ற பேரில் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. சிலது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய புத்தகத்தில் எழுதின அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அதுவும் அதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள். குறிப்பாக இந்த கொரோனா லாக்டவுன், கோவிட்-19 இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உலகத்தையே உலுக்கி எடுத்த சம்பவங்களும் நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய புத்தகத்தில் எழுதினாரு அப்படின்றது ரொம்பவே கவனம் பெற்ற ஒரு விஷயமா இருக்கு. அதே போலதான் போப் பத்தி அவர் எழுதியிருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனம் பெற்றிருக்கக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுது.